அதுக்காக தான் வெளியே போறியாப்பா? ஆமாண்ணா. எந்த இடம்ப்பா? இங்க பக்கத்துல வேலை பஞ்சாவடி இருக்குல்ல. என்னப்பா இப்படி சட்டுன்னு வீடு பார்த்துட்டேன் போறேன்னு சொல்ற? என்னால நம்பவே முடியல. ஆமாண்ணா, போகணும்ல. வீடு கிடைச்சா போயிருவேன்னு நான் தான் சொல்லிருந்தேன்ல. சரியான நேரத்துல வீடு கூட அமைஞ்சிருக்கு. அதான் உங்ககிட்ட சொல்லலாமேன்னு வந்தேன். நீ சொல்றது புரியுதுமா, ஆனா திடீர்னு இப்படி வந்து சொல்லுவேன் தான் எதிர்பார்க்கல. நானுமே உடனே கிடைக்கும்னு நினைக்கலன்னு அட்ரஸ் பார்த்த உடனே பேசி பார்க்கலாம் தான் போனேன். நல்ல நேரம் வீடு கிடைச்சிருச்சு. அதெல்லாம் சரிப்பா, அந்த வீடெல்லாம் பாதுகாப்பா இருக்குமா? நீ தனியா வேற தங்க போற. அதெல்லாம் பிரச்சனை இல்லண்ணா. நான் இருக்க போற வீட்டுக்கு கீழே ஒரு ஃபேமிலி தான் இருக்காங்க. அதுவும் அவங்க வீட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்கன்னு 4 பேர் இருக்காங்கண்ணா. நல்ல வீடுதான். என்னையாவது கூட்டிட்டு போயிருக்கலாம்லப்பா. என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் நம்ம வீட்ல இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லல. ஏன்பா? இந்த வீட்ல இருக்கிறேன்னு சொன்னா வீடு கிடைக்காதுன்னு யோசிச்சியா? அதெல்லாம் இல்லண்ணா. இங்க இருக்கேன்னு சொன்னா பக்கத்துலயே வீட வச்சுட்டு எதுக்கு வீடு தேடுறீங்கன்னு கேட்பாங்கல்ல. அதனாலதான் வீடு திருவண்ணாமலையில சென்னையில தங்கி வேலை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிருக்கேன். அதான் உங்களுக்கு கூட்டிட்டு போக முடியல. தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா. கண்டிப்பா போய் ஆகணுமாப்பா? ப்ளீஸ்ண்ணா, இங்க என்னால இருக்க முடியாது. சீக்கிரம் வீடு பார்த்து கொடுங்கன்னு நான் உங்ககிட்டயும் கேட்டுட்டு தானே இருந்தேன். ஒரு வீடு கிடைச்சா போயிருவேன்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணது தானே. ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்க. நான் இங்க இருக்கிறது சரியா இருக்காது. எல்லாம் விசாரிச்சுதான் நான் அந்த வீடு எடுத்திருக்கேன். நாளைக்கே கிளம்பிடுவேன். நாளைக்கே வா. நாளைக்கே குடி வந்துருவேன் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்படி பெருசா பொருள் ஒண்ணும் இல்லையே, வெறும் பேக் மட்டும் தான். அதான் நாளைக்கே வரேன்னு சொல்லி உங்ககிட்ட இத முறையா சொல்லணும் தானே வந்தேன். ட்ரெஸ் மட்டும் தானங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்ல. சரிதான், நீங்க சின்னதா ஒரு பொருள் கூட விட்டு போயிடக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறீங்க. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லங்க, எதுக்கு இப்போ இவ்வளவு அவசரமா கிளம்புறீங்க? எங்க வீடு தான் பார்க்க போறீங்கன்னு கூட சொல்லவே இல்லையே. எதுக்கு சொன்னா அதை வச்சு ஒரு டிராமா பண்றதுக்கா? இங்கே இருங்க, என் அண்ணனுக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, என் மாமாக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குன்னு என்ன நம்ப வச்சு டிராமா பண்றதுக்கா? இல்லங்க, நான் எங்க உங்களை வச்சு டிராமா பண்ண போறேன்? காலையில வெளியே போனீங்க, வீடு தான் பார்க்க